தற்போது கிடைத்திருக்கும் முக்கிய செய்தி, தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் மற்றும் தேர்தல் வியூக வகுப்பாளர் பிரசாந்த் கிஷோர் ஆகியோர் சந்திப்பு என தகவல் வெளியாகியுள்ளது. இதுகுறித்த மேலும் விவரங்களை வழங்குவதற்காக நமது செய்தியாளர் லட்சுமணன் இணைப்பில் உள்ளார். லட்சுமணன், தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் மற்றும் வியூக வகுப்பாளர் பிரசாந்த் ஆகியோர் சந்திப்பு என தகவல் வெளியாகி இருக்கிறது. இது தொடர்பான மேலும் விவரங்கள் என பதிவு பண்ணுங்க. கண்டிப்பாக கிருஷ்ணவேணி, தமிழக வெற்றி கழகம் என்ற அரசியல் கட்சியினை கடந்த ஒரு வருடத்திற்கு முன்பாக நடிகர் விஜய் தொடங்கி பல்வேறு கட்ட நடவடிக்கைகளை எடுத்து வருகிறார். அந்த வகையில் கடந்த ஒரு 2 வாரத்திற்கு முன்பாக கட்சியை தொடங்கி 1 ஆண்டு நிறைவு பெற்று 2ஆம் ஆண்டு தொடங்கி நடைபெற்று வரக்கூடிய நிலையில் பல்வேறு நடவடிக்கைகளால் கட்சி அடுத்த கட்டத்திற்கு கொண்டு செல்வதற்காக பல்வேறு நடவடிக்கைகளும் எடுக்கப்பட்டு வருகிறது. அந்த வகையில் 5 கட்டங்களாக இந்த பதவி வழங்குவது குறித்து நேர்காணல் நடைபெற்று 5 பிரிவுகளின் கீழ் பொறுப்புகளும் நிர்வாகிகளுக்கு வழங்கப்பட்டு வருகிறது. அதன் தொடர்ச்சியாக பார்த்தோம் என்றால் தற்பொழுது இந்த 2026 சட்டமன்ற தேர்தலை எப்படி எதிர்கொள்வது குறித்து பல்வேறு கட்சி நிர்வாகிகளிடம் அவர் தலைவர் விஜய் தொடர்ந்து ஒரு ஆலோசனையானது மேற்கொள்ளப்பட்டு வரும் நிலையில் தற்பொழுது தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய் இந்த 2026 சட்டமன்ற தேர்தலை எதிர்கொள்வது குறித்தும் மேலும் இந்த தேர்தல் கூட்டணி குறித்தும் தேர்தல் பிரச்சார பொதுச் செயலாளர் ஆதவ் அர்ஜுனா மற்றும் இந்த தேர்தல் ஆலோசகர் பிரசாந்த் கிஷோரை தற்போது தனது வீட்டில் சந்தித்து பேசி வருகிறார். குறிப்பாக இதனுடைய நோக்கமாக பார்த்தோம் என்றால் 2026 சட்டமன்ற தேர்தல் பொறுத்தவரையுமே கூட்டணி யாருடன் வைக்கலாமா இல்லை தனித்து நிற்கலாமா என்ற அடிப்படையில் தான் தற்போது இந்த ஆலோசனை கூட்டமானது தற்போது நடைபெற்று வருவதாகவும் தற்போது நிர்வாகிகள் தரப்பில் தகவல் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அது மட்டுமல்லாமல் கடந்த ஒரு மாதங்களாகவே பார்த்தோம் என்றால் 2026 சட்டமன்ற தேர்தல் பொறுத்தவரையுமே தமிழக வெற்றி கழகம் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி தலைமையில் கூட்டணி வைத்து அவருக்கு பிறகு இந்த 2026 சட்டமன்ற தேர்தலை சந்திக்க உள்ளதாக ஒரு தகவலானது வெளியாகி இருந்தது. அதன் தொடர்ச்சியாக நேற்று முன்தினம் பார்த்தோம் என்றால் இந்த கூட்டணி விவகாரம் பொறுத்தவரையுமே இதுவரைக்கும் யாரிடமும் எந்த கட்சியிடமும் கூட்டணி குறித்து பேசவில்லை எனவும் மேலும் விஜய் தலைமையில் தான் கூட்டணி அமையும் என தற்போது தகவல் தெரிவிக்கப்பட்டிருந்த நிலையில் அதன் தொடர்ச்சியாக தற்பொழுது இந்த கூட்டணி குறித்தும் தொடர்ந்து அடுத்த கட்ட நடவடிக்கைகள் குறித்தும் தற்பொழுது இந்த ஆலோசனை கூட்டமானது சென்னையில் உள்ள இந்த வீட்டில் தான் தற்போது நடைபெற்று வருகிறது. இதில் பார்த்தோம் என்றால் முக்கிய நிர்வாகி பொதுச் செயலாளர் கூட கலந்து கொள்ளாமல் இருவரும், அதாவது தேர்தல் ஆலோசகர் பிரசாந்த் கிஷோர் மற்றும் இந்த பிரச்சார பொதுச் செயலாளர் ஆதவ் அர்ஜுனா முக்கிய தற்போது இந்த ஆலோசனை கூட்டத்தில் பங்கேற்கின்றனர். அது மட்டுமல்லாமல் இந்த தேர்தல் நடவடிக்கைகள் மட்டுமல்லாமல் அடுத்த பணிகள், அதாவது இந்த 2026 சட்டமன்ற தேர்தலுக்கு இன்னும் சில மாதங்களே உள்ள நிலையில் அதற்கான பணிகள் எவ்வாறு மேற்கொள்ள வேண்டும், மேலும் கூட்டணி பொறுத்தவரையுமே யாருடன் வைத்தால் வெற்றி பெற முடியும், அது மட்டுமல்லாமல் வாக்கு வங்கி உயர்வதற்காக தமிழக வெற்றி கழகம் சார்பாக என்னென்ன நடவடிக்கைகள் மேற்கொள்ள வேண்டும் என்பது குறித்தும் முக்கிய முடிவுகள் எடுக்கப்பட உள்ளதாக தற்போது இந்த ஆலோசனை கூட்டத்திற்கு தெரிய வரும் என்பதும் கூறப்பட்டிருக்கிறது. மேலும் இந்த பிரசாந்த் கிஷோர் பொறுத்தவரையுமே ஒரு தேர்தல் ஆலோசகர் என்பதும் கடந்த சில வருடங்களாக பல்வேறு அரசியல் கட்சிகளுக்கு இவர் ஒரு முக்கிய முடிவுகளை எடுத்து உரைத்து வருகிறார். அது மட்டுமல்லாமல் 2021ஆம் ஆண்டு பொறுத்தவரையுமே சட்டமன்ற தேர்தலில் தமிழகத்தில் திமுக ஆட்சிக்கு வருவதற்கு முக்கிய காரணமாக இவர் பங்கு வகித்துள்ளார் என்பதும் குறிப்பிடத்தக்கது. அது மட்டுமல்லாமல் அதிமுக திமுக என தமிழகத்தில் பொறுத்தவரையுமே 2 கட்சிகள் பெரும்பான்மையான கட்சியாக காணப்படும் நிலையில் அவர்கள் பொறுத்தவரையுமே இவர் அதிமுக மற்றும் திமுக போன்ற பல்வேறு அரசியல் கட்சிகளுக்கும் தொடர்ந்து அவர் ஒரு ஆலோசனையானது வழங்கப்பட்டு வருகிறது. குறிப்பாக இந்த சட்டமன்ற தேர்தல் பொறுத்தவரையுமே பல்வேறு அரசியல் கட்சிகளுக்கு ஒரு ஆலோசனையானது வழங்கப்பட்டு வரும் நிலையில் தான் தற்பொழுது அவர் இந்த தமிழக வெற்றி கழகத்திற்கும் ஆலோசனை வழங்கும் விதமாக தான் தற்போது அவர் அவருடைய வீட்டில் விஜயை சந்தித்து வருகிறார். அது மட்டுமல்லாமல் அவர் வெளியூரில் இருந்து தற்போது இந்த விமான நிலையத்திலிருந்து நேரடியாக அவருடைய வீட்டிற்கு சென்று அந்த வீட்டில் தான் தற்போது இந்த ஆலோசனை கூட்டமானது நடைபெற்று வருவதாகவும் தற்போது தகவல் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக இந்த மீட்டிங் பொறுத்தவரையுமே சட்டமன்ற தேர்தல் எதிரொலிக்கும் விதமாக தான் இந்த ஆலோசனை கூட்டம் இருக்கும் எனவும் மேலும் அதற்கான நடவடிக்கைகள் தீவிரப்படுத்த வேண்டும் என கட்சி நிர்வாகிகளுக்கு விஜய் உத்தரவிட்டிருந்த நிலையில் அதன் தொடர்ச்சியாக இந்த கூட்டணி குறித்து தான் தற்போது இந்த ஆலோசனை கூட்டமானது நடைபெற்று வருவதாகவும் கட்சி நிர்வாக தரப்பில் ஒரு தகவலானது வெளியாகி இருக்கிறது. இது மட்டுமல்லாமல் அடுத்த கட்ட நடவடிக்கைகள், அதாவது 5 கட்டங்களாக நடைபெற்றுள்ள இந்த நேர்காணல் பொறுப்பு வழங்கும் நேர்காணல் பொறுத்தவரையுமே அடுத்த கட்டமாக 6ஆம் தேதி, அதாவது 6ஆம் நேர்கட்ட காணல் என்னைக்கு நடைபெறும், மேலும் இந்த நேர்காணலில் என்னென்ன பதவி வருவது குறித்தும் இந்த ஆலோசனை கூட்டத்தில் முடிவெடுக்கப்படுவதற்காக வாய்ப்புகள் இருப்பதாகவும் கூறப்பட்டிருக்கிறது. இதில் முதன்மையாக விளங்கக்கூடியது இந்த சட்டமன்ற தேர்தல் பொறுத்தவரையுமே யாருடன் கூட்டணி வைக்கலாம். பெரும்பான்மையாக தற்போது ஒரு தகவல் வெளியாக இருக்கக்கூடிய நிலையில் அதிமுகவுடன் 2026 சட்டமன்ற தேர்தலை தமிழக வெற்றி கழகம் இணைந்து தேர்தல் களம் காண்க உள்ளதாகவும் ஒரு தகவல் வெளியாக இருக்கிறது. அதனை மறுக்கும் விதமாக தான் கடந்த 2 நாட்களுக்கு முன்பாக கட்சியின் தலைவர் விஜய் அதுபோன்ற கூட்டணி
எதுவும் பேசவில்லை. இனிவரும் காலங்களில் கூட்டணி குறித்து பேசுவதற்கான தேர்தல் கிட்ட நெருங்கும் போதுதான் இது போன்ற முடிவுகள் எடுக்கப்படும். தற்போது வரை வரக்கூடிய தகவல் அனைத்துமே பொய்யான தகவல் என கட்சியின் தலைவர் விஜயும் ஒரு அறிக்கை மூலம் அவருடைய விளக்கத்தை அளித்திருந்தார். அதன் தொடர்ச்சியாக தான் தற்போது பார்த்தோம் என்றால் இந்த விஜய் வீட்டில் முக்கிய ஆலோசகர் கூட்டமானது தற்போது நடைபெற்று வருகிறது. 2026 சட்டமன்ற தேர்தலை மையமாக கொண்டு இந்த ஆலோசனை கூட்டமானது நடைபெற்று வருவதாகவும், மேலும் என்னென்ன முடிவுகள் எடுக்கப்பட உள்ளது, அது தொடர்பாக சட்டமன்ற தேர்தலில் எப்படியெல்லாம் இவர்கள் களம் காண உள்ளார்கள், அது மட்டுமல்லாமல் அதிமுகவுடன் தான் கூட்டணி வைப்பார்களா என்ற ஒரு கேள்விக்குறி எடுக்கக்கூடிய நிலையில் அதிமுகவின் நிலைப்பாடுகள் என்ன என்பது குறித்தும் முக்கிய முடிவுகள் குறித்தும் இந்த ஆலோசனை கூட்டத்தில் பேச உள்ளதாகவும் ஒரு தகவலானது வெளியாகியுள்ளது. கிருஷ்ணவேணி, தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் மற்றும் வியூக வகுப்பாளர் பிரசாந்த் கிஷோர் மற்றும் ஆதவ் அர்ஜுனா ஆகியோர் சந்தித்து தேர்தல் வியூக ஆலோசனை குறித்து பேசியிருப்பதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. இது குறித்த முழுமையான விவரங்களை வழங்கியதற்கு நன்றி லட்சுமணன்.